குழந்தைங்கிறது செடி மாதிரி, பெத்தவங்க நடுறாங்கிறது உண்மைதான். நாங்கள் 3 பேர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம தான் நட்டோங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் காலில் எழுந்திரிச்சு எந்த விவசாயியாவது செடியோட வேற பறித்து பறித்து பார்ப்பானு யோசிச்சு பாருங்க. வேற நீ பறித்து பறித்து பார்த்தீங்கன்னா புல்லை மாதிரி செடியும் செத்து போகும், புல்லையும் செத்து போகுங்கிறத இந்த 3 பேர் முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறத எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் சொன்ன சிறந்த படம் அசுரன். மறந்துடாதீங்க, வெற்றிமாறன் என்கிற தமிழின் சிறந்த இயக்குனர் அசுரனில் கிளைமேக்ஸில் வைக்கிறார். டே ஒன்றுகிட்ட நிலம் இருந்தால் பிடிக்குவாங்கடா, இதே ஒன்றுகிட்ட பணம் இருந்தால் எடுத்துப்பாங்கடா, ஆனால் ஒன்ட்ட படிப்பு இருந்துச்சுன்னா எவனாலும் எடுக்க முடியாதுடா. யார் சொல்கிறா? தனுஷ் தன் மகன் சிதம்பரத்துக்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்கிறாங்கிறத நீங்கள் தேசம் மறந்துடாதீங்க. அதே படத்தில் இன்னொரு அப்பா வர்றாரு, அவர் வட ஊரான் அப்படிங்கிறான் அந்த படத்தில். வெற்றிமாறனுக்கு என்னுடைய ரெட் சல்யூட். அவனுக்கு வட ஊரான் பேர் வச்சதில்லை. ஏன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் வடக்கேந்து தான் வருதுங்கிறத இதை விட தெளிவாக எவனும் சொல்ல முடியாது என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க. குழந்தை படம் வரவான் சார், வீட்டில் குழந்தை படம் வரவான். படம் வரைஞ்சான்னா செவுத்தில் போய் கிரையான்ல கிறுக்குவான். எத்தனை பெற்றோர் கிறுக்கிறத சந்தோஷமாக பார்க்குறோம். அவன் வரைகிறான், அவன் கிறுக்கலை, ஆனால் அவனை கிறுக்கிறான்னு சொல்கிற. ஆனால் என்ன தெரியுமா வரலாற்று உண்மை? எதையெல்லாம் நீ கிறுக்கல்ங்கிறியோ அந்த கிறுக்கல் கீழடியில் பானையில் இருக்கிறதுனால தான் உலகம் முழுதும் தமிழ் கிறுக்கலை பற்றி உலகம் முழுதும் பேசிகிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அது பாருங்க கீழடி என்ன அதிசயம்னா, தமிழ் நல்லா சொன்னீங்க. என்ன அதிசயம்னா, கீழடியில் கிடைக்கிற பானையெல்லாம் ஒன்று கருப்பாக இருக்குது, இல்லைன்னா சிவப்பாக இருக்குது, இல்லைன்னா கருப்பு சிவப்பாக இருக்குது. மறந்துடாத, நான் சொல்லலை, பானை சொல்லுது. எப்படியோ 2600 கட்சி தொடங்கிட்டாங்களோ. நான் அதை அப்படி நினைக்கிறேன். 2600 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கத்தமிழனுக்கு தெரிஞ்சிருக்கு எதிர்காலத்தில் தமிழை கருப்போ சிவப்போ கருப்பு சிவப்போ காப்பாற்றும் என்று தெரிஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் எந்த வீட்டில் பெத்த அப்பன் பொம்மையா இருக்கானோ அந்த வீட்டில் தான் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீங்கள் அடிப்படையிலே புரிஞ்சுக்கங்க. குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுன்னு பெரிய விஷயமே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது காரணமே ஒரு தொல்லை விட்டால் போதுங்கிறதுக்கு சேர்க்குறாங்களே தவிர யாரும் குழந்தையை வளர்ப்பதற்காக சேர்க்கவே இல்லை. ஏன்னு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான், இவங்க எவர் டச் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. ஏன் டச் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான்? நீங்கள் குழந்தைகள் மனசை டச்சே பண்ணுறதில்ல, அதனால் குழந்தைகள் செல்ஃபோனை டச் பண்ணுறான் என்பதை மனசில் வச்சுக்க. நீ டச் பண்ண அவன் ஏன் டச் ஃபோனை தேடி போகிறான்? நீயும் டச் ஃபோனில் வச்சு தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அவனும் தடவிக்கிட்டு தான் இருப்பேன். வேற என்ன செய்கிறது? நான் கதை சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு. நான் இப்பவும் சொல்லிட்டு போகிறவங்களுக்கு, இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோருக்கு கதை சொல்லுங்க. நீங்கள் கதை சொல்கிறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கதை சொல்லும்போது குழந்தைய கற்பனை விரியும். டிவி பார்க்கும்போது அனிமேஷன் பார்க்கும்போது குழந்தைய கற்பனையே விரியாது. நீ ஒரு கருப்பு குதிரையை காட்டினீங்கன்னா டிவியில் அவனும் கருப்பு குதிரை, நீயும் கருப்பு, எல்லாரும் கருப்பு குதிரை பார்ப்போம்ல. கதை சொல்லி பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜாடா அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு ராஜா நான் சொன்னேன்னா, ராஜா வெள்ளை வெள்ளையர் உயரமாக இருப்பான், அவன் ராஜா கண்ணகரன் கருப்பாக இருப்பான். ஒரு குதிரைடான்னு சொல்லுங்க, ஏன் குதிரை குண்டா குட்டையாக இருக்கும், அவன் குதிரை ஒல்லியாக உயரமாக இருக்கும். என்ன பொருள்? கதை மட்டும்தான் கேட்பவனின் கற்பனையை விரிவு செய்கிறது என்பதை நீ தயவுசெய்து புரிஞ்சுக்க. எங்கே எல்லோரும் உங்கள் ஆள்காட்டி விரலை நீட்டுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஆள்காட்டி விரல் என்று சொன்னபோது நான் காட்டிய கட்ட விரலைத்தான் எல்லோரும் காட்டினார்கள். மறந்துடாதீங்க. உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் 3 பேருக்கும் சொல்கிற பெற்றோர் சொல்வதை குழந்தைகள் கேட்க மாட்டார்கள், செய்கிற பெற்றோர் சொல்வதை குழந்தைகள் கேட்பார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க. எனவே எல்லா குற்றச்சாட்டுகளும் குழந்தைக்குரியதல்ல. குழந்தைகள் அற்புதமானவர்கள், அவர்கள் திறந்த மனது கொண்டவர்கள். குழந்தைகள் உலகம் அலாதியானது. அந்த குழந்தைகளை
அவர்கள் இயல்புக்கு சுதந்திரத்தோடு விடுங்கள். குழந்தைகள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.